ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சென்னைக்கு வரக்கூடிய புது ஏசி எலக்ட்ரிக் பஸ். ஸோ இந்த பஸ் வந்து நம்ம சென்னைக்கு பயன்பாட்டில் வரப்போகுது. புதுசாக இருக்கக்கூடிய ஏசி எலக்ட்ரிக் பஸ் தான் இது. ஸோ வாங்க இந்த பஸ் எப்படி இருக்குது, என்ன ஏது, டிரைவர்கிட்ட இன்டர்வியூலாம் கேட்டு சூப்பராக இந்த பஸ்ஸை வீடியோ எடுப்போம். கூடிய சீக்கிரம் இந்த பஸ் வந்து சென்னையில் பயன்பாட்டுக்கு வரும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இதுதான் இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பஸ் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் யாருமே இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில், நம்மளோட எஸ்பிஜே யூடியூப் சேனலில் இந்த பஸ் வந்து இப்போ கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் ஒரு வேலையாக தான் பெருங்களத்தூர் வரைக்கும் வந்தேன். பட் இந்த பஸ்ஸு கண்ணில் மாட்டோன்றது மாரியம்மா புண்ணியம் தான், நம்ம கும்புற சாமி புண்ணியம் தான் இது. ஸோ வாங்க இந்த பஸ் எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு இன்னும் கூட இந்த கவர்ஸ் எதுவுமே பிரிக்கலை. இன்னும் நம்மளுக்கு எம்டிசிக்கு இன்னும் பயன்பாட்டுக்கு வரலை. இன்னும் எம்டிசி முத்திரை கூட எதுவும் குத்தலை சரியா. ஸோ இங்கே எல்லாமே கவர் பிரிக்காமல் இருக்குது. பட் நம்மளோட ஜனங்க வந்து இந்த பஸ்ஸை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கவர்லாம் பிரிக்காமல் ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன சார் சீட்டா சீட்னா கணக்கு போடல. இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களே சொல்கிறீங்களா சார்? மொத்தம் 39 சீட்டு. ஸோ 39 சீட் கொண்ட ஒரு பஸ் தான் இது. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் சூப்பராக இருக்குது. மக்கள் வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கவர் விரிச்சு மெயின்டைன் பண்ணால் சத்தியமாக இது அழுக்காயிடும். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலர், சூப்பரானது. ஒரு சும்மா உக்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக. இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி இந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸில் ஏசி சில்னஸ் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஏசி சில்னஸ் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்டு ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஏறும்போது ஏசி போட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஏசி ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அதாவது நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு ஸ்டாப்பாக வந்து அலௌன்ஸ் பண்ணோம் இந்த பஸ்ஸில். ஸோ அதுக்குண்டான ஸ்பீக்கர்ஸும் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இருக்குது. பட் மற்ற பஸ்ஸஸில் வந்து இந்த லோ ஃப்ளோர் பஸ் வந்துச்சு பார்த்தீங்களா புதுசாக, அந்த பஸ்லலாம் வந்து முன்ன அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரொம்ப அலௌன்ஸ் பண்ணுறதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிப்போ பஸ்ஸஸில் மட்டும் தான் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆளுந்தூர் இந்த பக்கம் கிளாம்பாக்கம் அந்த மாதிரி. மற்ற பஸ்ஸில் எதுவும் அலௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் இதில் அலௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஸோ கீழே போய் பார்ப்போம். இந்த கீழே இருக்க இந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லாயிருக்கு. கலரும் நல்லாயிருக்கு. இந்த பஸ்ஸோடைய கலரே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் பட்டன். ஸோ ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இடம் இருக்குது. அதாவது வீல் சேரோட ஏறினாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு இது தான். ஸோ என்ன இதில் அப்படின்னா இதில் இந்த பஸ்ஸில் டிஃப்ரெண்ட் வந்து அதே லோ ஃப்ளோர் பஸ் தான், என்ன கொஞ்சம் ஏசி போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் அப்படி, அவ்வளோதான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 பேர் இது பண்ணி உட்கார்ற மாதிரி, இந்த சைடு மட்டும் எதிர பேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி உண்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வருதுன்னு தெரியல. அண்ட் ஸோ கைஸ், பஸ்ஸோடைய லுக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா இந்த பஸ்ஸு? சென்னைக்கு வந்தால் பயன்பாட்டுக்கு வந்தால் சூப்பராக இருக்குமா? எப்படி சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க டிரைவர்கிட்ட சும்மா கேட்கலாம், இந்த பஸ்ஸை பற்றி கேட்போம். ஸோ ஆனால் கொடுக்குறீங்களா பேட்டி? வேணாம்மா, ஓகே சார். ஸோ முன்னாடி வந்து அந்த வழக்கமான இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பஸ்ஸெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து போர்டு, நல்லாயிருக்கு. சிசிடிவி கேமராவும் இந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே
கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் எப்போ பயன்பாட்டுக்கு வருது, அப்போது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுப்போம். எந்த ரூட்டோடைய வண்டி, என்ன டிப்போடைய வண்டி எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். டடா. இந்த பஸ்ஸை தூரத்துலேருந்து ஐயோ இந்த ஆம்புலன்ஸ் வந்து மறைச்சிச்சிங்க. அந்த பஸ்ஸை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அழகாக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பெருங்களத்தூரில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ கைஸ் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி எலக்ட்ரிக் எம்டிசியோடைய ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஹேர் கட் பண்ணல. இப்போது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வர வழியிலே வந்து கடையில் போய் ஒரு சலூனில் போய் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு காலையில் 15ஆம் தேதி நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிப் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரிப்புக்காக வந்து ஹேர் கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ ஏசி எலக்ட்ரிக் பஸ் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டிரைவர் அண்ணன் எதுவும் நல்லவராக இருக்க வச்சு அந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணார். இல்லைன்னா வந்து அந்த பஸ்ஸை நம்ம ஷார்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஸோ அந்த அண்ணன் எதாவது நல்ல மனுஷனாக இருக்க வச்சு எடுத்து போட்டார். இதே மாதிரி எல்லா டிரைவரும் வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா டிரைவரும் வந்து எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து லக்குங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், தப்பாக செய்ய போகிறோம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பாட்டு வீடியோ எடுத்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு மற்றவங்க மாதிரி சில பேர் வந்து கெட்டது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அப்படி இருந்துட மாட்டாங்க இல்லையா. ஸோ டிரைவர்ஸுங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து விட்டாங்கனாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, எம்டிசி ஏசி எலக்ட்ரிக் பஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஸ்ஸு சென்னைக்கு வந்த பயன்பாட்டு வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, எப்படி இருக்குது அந்த பஸ்ஸு எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. நான் அடுத்த ஒரு மிகப்பெரிய ட்ராவல் உங்களை மீட் பண்ணுறேன்.